ஒரு காலத்தில் ஏகலைவன் என்ற இளைஞன் நிஷாத குலத்தை சேர்ந்தவன். அவன் வில்வித்தையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன். அதை கற்றுக்கொள்ள குரு துரோணரை அணுகினான். ஆனால் குல வேறுபாடு காரணமாக துரோணர் அவனை மாணவனாக ஏற்கவில்லை. மனமுடைந்த ஏகலைவன் காட்டுக்குள் சென்று துரோணரின் ஒரு சிலையை செய்து அவரையே தனது குருவாக நினைத்து தினமும் பயிற்சி செய்தான். கடின உழைப்பாலும் உறுதியாலும் அவன் சிறந்த வில்விலனாக மாறினான். ஒரு நாள் துரோணரும் அர்ஜுனனும் காட்டிற்கு வந்தபோது ஏகலைவனின் அபார திறமை வெளிப்பட்டது. அர்ஜுனன் தான் உலகில் சிறந்த வில்வீரனாக வேண்டும் என்று துரோணர் வாக்கு கொடுத்திருந்ததால் ஏகலைவனின் திறமை அதற்கு சவாலாக இருந்தது. அதனால் துரோணர், "நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயே, அதற்கான குருதட்சிணை கொடு" என்று கேட்டார். அந்த குருதட்சிணை ஏகலைவனின் வலது கை பெருவிரல். ஒரு நொடியும் தயங்காமல் ஏகலைவன் தன் பெருவிரலை வெட்டி துரோணருக்கு கொடுத்தான். அதன்பின் அவன் வில்வித்தையில் சிறந்தவனாக தொடர முடியவில்லை. பாடம்: உழைப்பும் அர்ப்பணிப்பும் மகத்தானது. அதே நேரத்தில் அநியாயமும் பாகுபாடும் திறமைகளை அடக்கிவிடலாம் என்பதையும் ஏகலைவன் கதை உணர்த்துகிறது.